Verbs and auxiliaries உடைய grammar topic உடைய கடைசி வீடியோக்கு வந்துட்டோம். இங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் சம்மரைஸ் பண்ணி கொடுக்க போறேன். சில ரூல்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரிப்பீட்டடிவா இருக்கும். சில ரூல்ஸ் வந்து புதுசா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், we cannot frame a sentence without a verb. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு verb இல்லாம நம்மளால ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணவே முடியாது. Verb plays an important role to frame a sentence. இந்த verb அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே ஒரு verb-ஆ இருக்கலாம், இல்ல அது be verb-ஆ இருக்கலாம், do verb-ஆ இருக்கலாம், have verb-ஆ இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா verb இல்லாம ஒரு சென்டென்ஸை நம்மளால ஃப்ரேம் பண்ணவே முடியாது. Next point, we can frame a sentence without an auxiliary verb. ஒரு auxiliary verb இல்லாம நிச்சயமா நம்மளால ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹெல்பிங் verb தான். It is a supporting verb. It is not a main verb. So supporting அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா auxiliary verb, அது வந்து இல்லாம கூட நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். சில சென்டென்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க, வெறும் verb மட்டும் தான் வந்திருக்கும், auxiliary verb வராம இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் கிளியரா டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல verb இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட், ஒரு சென்டென்ஸ்ல நம்ம verb-ஐயும் auxiliary verb-ஐயும் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்னு சொல்லலாம், இல்ல ஒரு ஹேக் சொல்லலாம். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ்ல ஒரு மெயின் verb இருந்தது அப்படின்னா அப்போ have, do, be இது மூணுமே வந்து ஏதாவது ஒன்று இருந்ததா கூட அது வந்து auxiliary verbs தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருப்பியும் சொல்றேன், ஒரு சென்டென்ஸ்ல ஏற்கனவே verb இருந்ததுன்னா அப்போ have என்பது அது பக்கத்துல வந்து இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பா இது வந்து auxiliary verb நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி do இருந்தா அது நம்ம auxiliary verb தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், I have visited your home அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா visited என்பதுதான் மெயின் verb. அப்போ இது have வந்திருக்கு, இது verb-ஆ auxiliary verb-ஆ என்பது உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வேணாம். ஏற்கனவே இங்க verb வந்துச்சு, அப்போ இது auxiliary verb தான் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல அந்த வேர்ட் be, do, have என்பது என்ன மீனிங் கொடுக்குது என்பது ஐடென்டிஃபை பண்ணுங்க. சில நேரங்கள்ல வந்து இது be, do, have என்பது verb-ஆ வரும்போது என்ன மீனிங் கொடுக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுதான் கரெக்டான வே ஆஃப் ஐடென்டிஃபைங் வெதர் இட்ஸ் a verb or an auxiliary verb. பட் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட் சொல்றது உங்களுக்கு ஒரு டிப்பா ஒரு ஹேக்கா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது என்ன மீனிங் கொடுக்குது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசுதா, இல்ல ஒரு ஜாப் ஒரு வொர்க் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றதா, இல்ல ஏதாவது ஒரு பொசிஷன் பத்தி பேசுதா, இல்ல ஓனிங் பத்தி பேசுதா, இல்ல எடுத்துக்கிறத பத்தி பேசுதா, என்ன மீனிங் கொடுக்குதுன்னு பாருங்க. நிச்சயமா எல்லா வேர்ப்ஸும் மீனிங் கொடுக்கும். அதே மாதிரி தான் be verb-உம் do verb-உம் have verb-உம் மீனிங்கை கண்டிப்பா தரும். இது முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். In a sentence, first comes the auxiliary, then the verb. ஒரு சென்டென்ஸ்ல எப்பவுமே auxiliary verb தான் முதல்ல வரும், அதுக்கு அப்புறம் தான் verb வரும். சோ ஒரு சென்டென்ஸ் நீங்க வந்து ரெண்டு வந்திருக்கு அப்படின்னா எது verb எது auxiliary verb னு கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட் இருந்தா நீங்க இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்பது வந்து auxiliary verb தான் வரும், அதுக்கு அப்புறம் தான் verb வரும். எக்ஸாம்பிள் நீங்க கூட பார்க்கலாம், I have visited போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது auxiliary verb தான், அடுத்தது வர்றது தான் verb. இதுல எந்த வித கன்ஃபியூஷன்ஸும் வேணாம். Okay, two auxiliaries or verbs can come together in a sentence. இதுவும் வந்து ஒரு பாயிண்ட் நான் ஏற்கனவே கவர் பண்ணிருக்க மாட்டேன், பட் இந்த பாயிண்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு auxiliary verbs ஒரு சென்டென்ஸ்ல கண்டிப்பா வரலாம். ரெண்டு auxiliary verbs எப்படி வரலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், so that you get an understanding of it. For example, I have been living here.
since 1947. I have been living here since 1947. இப்போ living அப்படின்னு சொல்றது தான் verb. அப்போ இங்க have been ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb. இப்படியும் வரலாம், தப்பு கிடையாது. சோ ரெண்டு auxiliary verbs வரலாம், இல்ல ரெண்டு verbs தனியா ஒரு சென்டென்ஸ் கூட வரலாம். இத பத்தி நம்ம டீடைலா அப்புறமா பார்ப்போம். ரொம்ப ரேரா தான் ரெண்டு சென்டென்சஸ் வரும், ரெண்டு verbs வரும் பேசிக்கலி ஒரு சென்டென்ஸ்ல. சோ இத நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், because it doesn't focus on this. இப்போ நம்ம இத பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஜெனரலி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரெண்டு auxiliary verbs ஒரு சென்டென்ஸ்ல வரலாம். அதே மாதிரி ரெண்டு auxiliary verbs ரெண்டு verbs அப்படின்னு வராது, ரெண்டு auxiliary verbs வரும், ஒரு verb வரும். ரெண்டு auxiliary verbs ஒரு verb. எக்ஸாம்பிள் இந்த I have been living மாதிரி ரெண்டு auxiliary verbs ஒரு verb வரும். ஜெனரலா ரெண்டு verbs வர சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். அது ஜெனரலோட சேர்ந்து வரும். அத பத்தி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க மாட்டோம். ப்ராபபிலி இந்த ஃபியூச்சர்ல நம்ம அத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட், models will always be accompanied by a verb. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி models என்பது வந்து ஒரு auxiliary verb தான். auxiliary verb சொன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து supporting verb தான்றதால பக்கத்துல எப்பவுமே வந்து ஒரு verb ஓட சேர்ந்து தான் வரும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், be verb அப்படின்னு சொல்லக்கூடியது verb, be form அப்படின்னு சொல்லக்கூடியது auxiliary verb. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். be verb-ஐயும் be form-ஐயும் ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் have doவும், பட் அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது நமக்கு, ஏன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். be-க்கு மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ எப்படி be verb வந்து அது verb-னு சொல்றோம், be form வந்து அது auxiliary verb சொல்றோம். ஆனா have அப்படின்னு இருக்கக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா verb-ஆ வந்ததுன்னா நம்ம அதை காமனா have verb-னு சொல்ல மாட்டோம், verb-னு மட்டும் தான் சொல்லுவோம். இதே auxiliary verb-ஆ have வந்ததுன்னா நம்ம auxiliary verb-னு சொல்லுவோம், have forms-னு சொல்ல மாட்டோம். Similar terms-ல do கூட அப்படின்னா do verb-ஆ வந்ததுன்னா we call it as verb. இதே auxiliary verbs-ஆ வந்ததுன்னா we call it as auxiliary verb. அதை நம்ம do forms-னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ப்ராக்டிஸ் எக்ஸசைஸை எடுத்துக்கலாம்.